ஒப்பிட்டு பார்க்கும் சோதனை என்ற புத்தகத்தின் தொடர் பகுதி. 3வது கதாபாத்திரங்கள் ராகேலும் லேயாலும். அடுத்தது ராகேல் மற்றும் லேயாலின் உதாரணம் குறித்து பார்க்கலாம். அவர்கள் இருவருமே தங்களுடைய மற்ற குடும்ப உறுப்பினர்களை ஒப்பிட்டு பார்த்தார்கள். யாக்கோபு லேயாலை விடவும் ராகேலை அதிகமாக நேசித்தார் என்பதை பற்றி நமக்கு தெரியும். லேயாலோ அதிக குழந்தைகளை பெற்றெடுப்பதன் மூலமாக கணவருடைய பாசத்தை சம்பாதித்துக் கொள்ளலாம் என்றெண்ணினாள். அவளுக்கு முதல் குழந்தையும் பிறந்தது. மறுபுறம் ராகேலுக்கென்று தனி போராட்டம் போய்கொண்டிருந்தது. அதை குறித்து வாசித்து பாருங்கள், மிகவும் பரிதாபமாக இருக்கும். இது சகோதரிகளாகிய தங்களில் யார் தங்களது கணவனாகிய யாக்கோவுடைய பாசத்தை நேசத்தை வென்றெடுப்பார்கள் என்பதற்கான போட்டியாக இருந்தது. என்ன மாதிரியான ஒரு குடும்ப போராட்டம்! அதிலும் அவர்கள் இருவருமே உடன் பிறந்த சகோதரிகள். பிற்காலத்தில் நியாய பிரமாணத்தின்படி ஓர் ஆண் சகோதரிகளை திருமணம் செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டது. லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உன் மனைவி உயிரோடு இருக்கையில் அவளுக்கு உபத்திரவமாக அவன் சகோதரியையும் நிர்வாணமாக்கும் பொருட்டு அவளை விவாகம் பண்ணலாகாது. ஆனால் இது முன்பு நடந்த ஒரு சம்பவமாகும். ஒரு குடும்பத்திற்குள் நடக்கும் இம்மாதிரியான ஒப்பிட்டு பார்க்கும் சோதனையை நாம் காணும்படியாக இந்த சம்பவமானது நமக்காக பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இம்மாதிரியான குடும்பத்திற்குள் ஒப்பிட்டு பார்க்கும் சோதனைகள் இன்னுமே தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்று நாங்கள் நினைக்கின்றோம். ஒரே கணவனை மணந்த சகோதரிகளுக்கு இடையேதான் அவ்வாறு இருக்க வேண்டும் என்கின்ற அவசியமில்லை. மாறாக ஒரு சகோதரியின் குடும்பம் மற்ற சகோதரியை விடவும் பெரிதாக இருக்கலாம் அல்லது நல்ல வசதியாக இருக்கலாம் என்பது போன்ற சோதனைகள் வருவதற்கு வாய்ப்புள்ளது. இந்த ஒப்பிட்டு பார்க்கும் சோதனைகள் சகோதரிகளுக்கு மாத்திரமல்ல, சகோதரர்களுக்கும் கூட நடக்கும். ஆமேன்.